பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய வருஷத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த ஆண்டெல்லாம் கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து நம்முடைய கால்கள் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தேவ தூதர்களை கட்டளையிட்டு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்மளை பத்திரமாய் அவர் வழி நடத்தி இருக்கிறாங்க. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இந்த புதிய வருஷத்தில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர். மனிதர்களோ சூழ்நிலைகளோ எது மாறினாலும் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் எப்போதும் மாறாதவர். வசனம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில மாறல. அவர் நம்மளுக்கு நல்லவராகவே இருந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வாழ்க்கையில நல்லவராக இருந்ததுனால தான் நான் இந்த புதிய வருஷத்தை பார்த்துருக்கிறேன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அவர் நம்மளை ஆபத்து காலத்தில் நம்முடைய இக்கட்டான நேரத்தில் அவர் நம்மளுக்கு துணையாக இருந்து அவர் நம்மளை விடுவிக்கிறவர், அவர் காப்பாற்றுகிறவர். போன வருஷமெல்லாம் நம்மளை எல்லா சூழ்நிலையிலிருந்து அவர் நம்மளை தப்புவித்து அவர் நம்மளை காப்பாற்றுகிற தெய்வம். இன்னைக்கு நம்மளை காப்பாற்றி இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்மளை அழகாய் அவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அவர் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, இந்த வருஷத்தை நான் எப்படி கடக்க போகிறேன், எப்படி சூழ்நிலைகளை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அநேக கேள்விக்குறியுடைய இருதயத்தில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் போன வருஷத்தை அவர் எப்படி கடக்க செய்தாரோ இந்த வருஷத்தையும் அவர் கடக்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறாங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்னோட சேர்ந்து ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர், நல்லவர், அவர் ஒருபோதும் மாறாதவர். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களை பலப்படுத்த ஆசைப்படுகிறேன். அது என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலிருந்து இப்படியாய் சொல்லப்படுகிறது. நான் உனக்கு முன்பாய் போய் எல்லா கோணனான வழிகளை செம்மையாக்கி நான் உன்னை பேர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவன் என்று நீ அறிந்து கொள்ளும்படிக்கு வெங்கன கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க, நான் உனக்கு முன்னாடி நடக்க போறேன். இதுல 3 காரியம் சொல்லியிருக்கு. முதல்ல நான் உனக்கு முன்னாடி நடக்க போறேன். இந்த வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் நடந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம எப்படி நடக்க போகுது, சூழ்நிலை எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம திகைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி ஆல்ரெடி நடந்துட்டாராம். இந்த 2026 அவர் ஆல்ரெடி கடந்துட்டு இருக்கிறாரு. அந்த பாதையில நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, நான் உனக்கு முன்னாடி போய் உன்னுடைய கோணனான எல்லா வழிகளையும் நான் செம்மையாக்குவேன், நான் நேர்படுத்துவேன். கோணையா இருக்கிற எல்லா பாதைகளும் நான் நேர்படுத்துவேன். நீ என்ன பண்ண? அந்த நேரான வழியில என்னை பின்பற்றி நடந்துவான்னு சொல்றாரு. அதனால இந்த புதிய வருஷத்துல நம்ம எல்லாம் கோணனான வழிகளை அவர் நேராக்க போறாராம். அடுத்து அவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதான அவர் வெங்கன கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும் முறிக்க போறாங்களாம். போன வருஷம்லாம் எதுலலாம் காத்து எதுலலாம் திறக்கல பிரதர், எவ்வளவோ பிரயாசப்பட்ட என்னால் முடியல பிரதர் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்துக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, நான் வெங்கன கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும் முறித்து நான் உன்னை நடத்த போறேன். அவர் எப்படி நடத்துறாராம்? எல்லாத்தையும் முறித்து உடைத்து அவர் நடத்துறாராம். கோணையான வழியை எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாராம்? செம்மைப்படுத்துறாராம். நீ நடந்து போகும்படிக்கு. போன வருஷம்லாம் நீ எதற்காய் ஜெபித்து காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, எதற்காய் போராடி கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த வருஷம் அது தானாய் திறக்க போகிறது. நம்முடைய ஆண்டவர் முன் நடந்து எல்லா வெங்கன கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும் அவர் முறிக்க இருக்கிறாங்க. அதனால நீங்க கலங்க தேவையில்லை, நீங்க எந்த காரியமும் செய்ய தேவையில்லை. நீங்க அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரை உண்மையாய் பின்பற்றுகிற அவருடைய சீஷர்களாய் நம்ம அவரை உண்மையாய் பின்பற்றணும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வருஷம் கதவுகளெல்லாம் திறக்க போகுது. எதுலெல்லாம் போராட்டத்துக்குள்ளேயும் எதெல்லாம் திறக்க முடியலன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்களோ அந்த எல்லா காரியத்திலும் ஒரு புதிய வாசலை, ஒரு புதிய கதவை கர்த்தர் உங்களுக்காக இந்த வருஷம் திறக்க போறாரு. ஏன் தெரியுமா? அவர் முன்னாடி நடந்துட்டாரு. இந்த வருஷத்தை அவர் கடந்துட்டாரு. அவருக்கு பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ண போகும்போது எல்லா காரியங்களை தானாய் கர்த்தர் நடக்க பண்ண போறாரு. அவர் தான் தேவன் என்று இந்த வருஷம் நம்ம அறிந்து கொள்ள போறோம். அவர் அப்படிப்பட்ட கிரியைகளை, அப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த வருஷம் நீங்க காணும்படிக்கு உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளை கர்த்தர் இந்த வருஷம் திறக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாங்க. எவ்வளவு வருஷமாய் காத்து கொண்டு இருக்கிற, எவ்வளவு வருஷமா இந்த திருமணத்துக்காக, இந்த குழந்தை பாக்கியத்துக்காக, இந்த வீடு நடக்கணும்னு சொல்லி என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், திருமணத்தின் காரியத்துக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். கலங்காதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, அநேக காரியத்துல கதவுகளை கர்த்தர் திறக்க போறாங்க. இந்த வருஷம் ஒரு பிரேக் த்ரூ ஆண்டா இருக்கும். இந்த வருஷத்துல கர்த்தர் சில சங்கிலிகளை உடைக்க போறாங்க. கர்த்தர் சில விஷயத்துல இருந்து
கர்த்தர் நம்மளை ஷிஃப்ட் பண்ணி நம்மளை அவர் நகர்த்தி கொண்டு போக போகிறாங்க. இது வரைக்கும் அடைக்கப்பட்ட வாசலாக இருக்கலாம், இது வரைக்கும் உன்னை பின்தொடர்ந்து வந்த சில காரியங்களாக இருக்கலாம், எல்லாத்திலும் கர்த்தர் முறித்து ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள, ஒரு புதிய ஜெயமான வாழ்க்கைக்குள்ள இங்கே இருக்கிற அநேகரை கர்த்தர் நடத்துகிறாங்க. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்களோ ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த வருஷம் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போது. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவர் முன்னாடி நடந்துட்டாரு, அவருக்கு பின்பதாய் நடந்து போக, அவருடைய அடி செவிடுகளை உண்மையாய் பின்பற்றி நடந்து போகும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நடக்க செய்ய போறாங்க. அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் நம்மளுக்கு கை விளங்க பண்ண போறாங்க. ரொம்ப நாளா வரல பிரதர், ரொம்ப நாளா இந்த காரியம் செய்யணும் முடியல, இந்த காரியம் வரணும்னு இருக்கு ஆகல அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். அவர் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கரத்தை தர போறாரா. இந்த வருஷம் ஆச்சரியமா அவர் நடத்த போறாங்க. ஆமாம், போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுகள் மத்தியில் அவர் நம்மளை ஆச்சரியமான பாதையில் நடத்த போகிறாங்க. அதனால் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த வருஷம் மகிமையாக இருக்கும். இந்த வருஷம் நன்மையால் கர்த்தர் முடிசூட்டி உங்கள் எல்லாரையும் நடத்துவாங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவருடைய சமூகத்தில் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் பின்பற்றி அவரை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறாங்க. அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. இந்த வருஷம் ஜெயத்தின் ஆண்டாக இருக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் தர போகிறாங்க. அதனால் தொடர்ந்து ஜெபிங்க, காத்திருங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாங்க. God bless you all. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.